கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நிச்சயமாய் அவர் நிரூபிக்கிற ஒரு நல்ல தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் நிற்பதே இல்லை. அவருடைய வல்லமை எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. வல்லமை உள்ள தேவன் முழங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா அதிகாரத்தை காட்டிலும் என் இயேசுனுடைய அதிகாரம் பெரிய அதிகாரமாக இருக்கிறது. அவருக்கு கீழே எல்லாம் அடங்கும். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஆமே, நான் நம்புகிறேன் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகளிலே அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அவருடைய வல்லமை, அவருடைய பவர் அந்த இடத்துல வரும்போது நான் நம்புகிறேன் அது கண்டிப்பாக நமக்கு சாதகமாய் மாறும். அந்த சூழ்நிலையை கர்த்தர் ரொம்ப அழகாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த மாதம் இவ்வளவு நாட்களும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். இத்தனை நாட்களும் நடத்தின கர்த்தர் இந்த மாதத்தினுடைய முடிவிலே பெரிய அற்புதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்வாராக. இந்த மாதத்தினுடைய முடிவிலே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் அபரிவிதமாய் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் எவரையும் மேன்மைப்படுத்துகிறவரும் அவர் எவரையும் உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் என்னவென்றால், சிலருக்கு முன்பாக தாழ்ந்து போகவும், சிலருக்கு முன்பாக நம்ம அப்படியே ரொம்ப இல்லை கர்த்தர் செய்வார் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே இருந்தாலும், சில இடங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்ந்து இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் ரொம்ப பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. மனசாட்சி, நியாயம், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது. எங்கேயுமே இன்னைக்கு பார்க்க முடியறதில்லை. அதனால சில இடங்களிலே என்ன பண்ணுறதுன்னா, அதிகாரம் கையில் இருக்கிறவங்க, ஆளுகை கையில் இருக்கிறவங்க கீழே நம்மவும் போட்டிக்கு போட்டியாக நின்ற முடியாது. அப்படி போட்டிக்கு போட்டியாக நின்னா கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை நம்மளாலே சுதந்திரிக்கவே முடியாது. சில நேரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அப்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல் அந்த யூதர்களுடைய மைண்ட் செட் ஒன்று இருக்கிறது, கிரேக்கர்களுடைய மைண்ட் செட்டு ஒன்று இருக்கிறது. யூதர்கள் எல்லாரை பார்க்கலும் தங்களை மேலானவர்களாய் நினைப்பார்கள். அவர்கள் பெரிய ஞானிகளாய் நினைப்பார்கள். ஆண்டவருடைய பக்கத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. கிரேக்கர்கள் அவங்க ஒரு வித்தியாசமான, அவங்களுக்கு ரொம்ப ஞானம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சரிப்பா உங்களுக்கா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்போ எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க சண்டைக்கு வருவாங்க, அவங்க பிரச்சனைக்கு வருவாங்க. அப்போது சரி, இந்த இடத்துல உனக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு, ஒன்றும் இல்லாதவனாக இருக்கணும், அவ்வளோதானே, சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன். அப்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டான். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஞானம் குறைவாக இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, ஆண்டவரை ரொம்ப நேசித்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே நமக்கு விரோதி. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதற்காக நாம் போய் கத்திட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதற்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்னாடி என் கர்த்தர் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சவால் விட முடியாது. சவால் விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது வேணா விடலாமே தவிர, ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடங்களிலே நம்ம காரியங்கள் ஆக வேண்டும் என்றால், நடக்க வேண்டும் என்றால், நம்ம அடுத்த படிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால், அந்த இடத்துல நமக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொன்னால், நம்முடைய பெருமையே நம்ம அந்த இடத்துல காமிக்கவே முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா, தாழ்ந்து தான் போகணும். நம்ம தாழ்ந்து போக வேண்டிய காரணமே இருக்காது. இங்கெல்லாம் தாழ்ந்து போகணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இல்லை, நீ இந்த இடத்துல அடங்கி தான் போகணும், இந்த இடத்துல நீ மெதுவாக தான் இருக்கணும், வேற வழி இல்லை. அதான் ஆகார் தன்னுடைய நாச்சியார்னால ரொம்ப தொந்தரவு பண்ணப்பட்டு துரத்தி இப்போ இருக்கவே முடியல அந்த வீட்டில். கர்ப்பிணி பெண் தன்னுடைய அந்த வீட்டில் இருக்க முடியலைன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களால இருக்கவே முடியல. ஆனால் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இருக்க முடியாமல் அந்த நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தூதனானவர் இடையிலே குறுக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன் ஆட்சி ஆரண்டிக்கு போய் நீ என்ன பண்ணிரு, அடங்கிரு, நீ அடங்கிரு, இப்போதைக்கு நீ ஒன்றும் யோசிக்காத. ஆண்டவரே நீ பார்த்தீரா அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ என்ன கொடுமை பண்ணுறாங்க, ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக நான் என் வீட்டை விட்டு ஓடும்போது எவ்வளோ என்னை இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு உயிரோடு இருக்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இல்லை நீ அடங்கி இரு, இது உனக்கு இந்த காலம் நீ அடங்கி இருக்கிற காலம், இந்த காலம் கீழ்ப்படுகிற காலம். அப்போது இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பணிஞ்சு போக முடியாது. அதுக்கு அவங்க என்ன உதாரணத்தை காமிப்பாங்கன்னா, கர்த்தரையே உதாரணத்தை காமிப்பாங்க. ஆண்டவரே உதாரணத்தை, என் கூட இருக்கிறவர் பெரிய ஆண்டவர் அல்லவா, கர்த்தர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் இது பண்ணணும், கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தூக்கி போட்டுரு, வேண்டாம்,
அப்படின்னு. அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு முன்பாக நின்று, இந்த அக்கினி சூளையில் கர்த்தர் என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சவால் விட்டாங்கல்ல. அப்போ நான் அப்படி சவால் விடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, சில இடங்களிலே ஆண்டவரே நம்மை சவால் விடுவதற்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா அனுமதிக்கிறது இல்லை. ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, நான் தான் பெருசா, நீ பெருசா, என் ஆண்டவர் பெருசா, உன் ஆண்டவர் பெருசா, என்னோடு இருக்கிறவர் பெருசா, உன்னோடு இருக்கிறவர் பெருசா அப்படின்னு எல்லா இடங்களிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் நீங்கள் தடுத்து விடவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சில இடங்களிலே எப்படி ஆண்டவர் வழி நடத்துவார்னா, சில இடங்களிலே அடிபணிஞ்சு போகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துடுவார். நீ அடிபணிஞ்சு போ, நீ தாழ்ந்து போ, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் பெரியவராக இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? உங்களுக்காக தானே. அப்போ நீ எழும்பி நில்லும் ஆண்டவரே. மிஷினரிகள் நிறைய பேர் மரிக்கிறார்கள், மிஷினரிகளை நிறைய பேர் அடிக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் நினைச்சாருன்னா அப்படியே எழும்பி ஒரு அக்கினியை கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணி அந்த மிஷினரிகளை தொடுகிறவங்க மேலே உடனே சுட்டரிச்சிருந்தா ஆண்டவரை குறித்த பயம் உண்டாயிருக்கும்ல, ஆண்டவரை குறித்த நடுக்கம் உண்டாயிருக்கும்ல. அடுத்த டைம் ஒரு மிஷினரியை கை வைக்கும் போது அவங்க எப்படி கை வைப்பாங்க? பார்த்து தானே வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அப்போ நம்முடைய ஆண்டவர் சில நேரத்தில் கர்த்தரே அவ்வளவு காரியத்தையும் பார்த்து சும்மாய் அமைதியாய் மெதுவாய் ஒரு மனுஷனை கையாளும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லா இடத்துலையும் நம்முடைய வீரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் நான் பெரிய தைரியசாலின்னு காமிக்க கூடாது. எல்லா இடத்துலையும் என் கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உன்னை குறித்து நீ புகழாதே. உன்னை குறித்து யார் புகழணும் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு ஏசேக்குல அவர்கள் துறவை தூர்த்து போடும்போது பாரா என் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, உன் முன்னாடி ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போறாரு பாரு, நீ என்னை இப்படி பண்ணிட்டியா, எனக்கு ஏசேக்க நீ மூடிட்டியா, சித்தனாவை அடுத்து தோண்டு வேண்டாம், அதுல எனக்கு வெற்றி கிடைக்கும்டா அப்படின்னு நினைச்சு இப்ப சித்தனாவை தோண்டோன ரகபோத்துக்கு அது எதுவுமே அவன் சொல்லல. அந்த வேலையே நம்முடைய வேலை கிடையாது. நம்ம தோற்று போகும்போது எதிரியை பார்த்து சவால் விடுகிற வேலை நம்முடைய வேலை கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எதிரிக்கு முன்பாக நம்ம தோற்று போகும்போது நம்ம அமைதியா இருந்தா போதும். ஆனா ஏசேக்கு முடிஞ்சு, சித்தனா முடிஞ்சு, இப்ப ரகபோத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது இவனுடைய வாயை திறந்து எதுவுமே சொல்லல. ஆனா அவனை சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்க? நிச்சயமாய் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நாங்கள் கண்டோம். நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிறது நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் எவ்வளவு முக்கியமான நபர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னாலும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்க, இன்னும் நக்கல் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மளை மற்றவங்களுக்கு முன்பாக தாழ்த்துறாருன்னு நமக்கு கேட்கல, தெரியாது. ஆண்டவரை நம்பி சில டைமும் இந்த மாதிரி விஷயத்துல இறங்க முடியாது. ஆமேன். ஆண்டவர் சில நேரத்தில் எந்த டைம் வச்சிருக்கிறாரு, எவ்வளோ ஆண்டு வச்சிருக்கிறாரு, எத்தனை வருடங்கள் நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு தெரியாது. அதனால நம்ம ஓவரா சீக்கிரமா வாயை விட்டு அப்படியே தெனா விட்டு பேசுன மாதிரி பேசிட்டு நம்ம அப்புறம் சிக்கிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கும் போது, சரிப்பா நீ நினைக்கிறது மாதிரியே என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிறது மாதிரியே என்கிட்ட எந்த பவரும் இல்லை, நீ நினைக்கிறது மாதிரியே நான் சின்ன பையன், நீ நினைக்கிறது மாதிரியே என்னை துரத்திடு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தால் போதும். ஏற்ற நேரம் வரும்போது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை எதிரிகளுக்கு முன்பாக கண்டிப்பாக கர்த்தர் நிரூபிக்கிற ஒரு நாள் வரும். அது வரைக்கும் பொறுத்திரு, அது வரைக்கும் காத்திரு. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ரொம்ப அழகான ஒரு பாடல், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருக்கே நீ காத்திரு, அவர் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எந்த சூழ்நிலை என்னை அனுமதிச்சாலும் அந்த காரியம் நடைபெறுவதற்கு, அந்த காரியம் நிறைவேறுவதற்கு எனக்கு அந்த இடத்துல பொறுமையும் எனக்கு தாழ்மையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் அந்த இடத்துல அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் சீக்கிரமாய் நம்மை உயர்த்துகிறவர். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார்.
காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுவோம். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாது. புல்லை போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். கைகளை காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ துரிதமாய் ஜெயம் தருவார். கைகளை மேல காத்தி பொறுத்தி கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தி பொறுத்தி என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியா நிற்கிறதுனால அந்த காரியங்கள் நடைபெற போறது இல்லை. அது சுமூகமாக போறதே இல்லை. அது நமக்கு சாதகமாய் மாற போறதும் இல்லை. அது நமக்கு கைகூடி வரப்போவதும் இல்லை. அதனால சில இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஞானத்தை ஆண்டவரிடத்தில் வாங்கணும். என்ன ஞானத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சில இடங்களில் வந்து அப்படியே தாழ்ந்து, அதான் காதில் விழுந்தா கூட அதை கேட்காதது மாதிரி, நமக்கு வல்லமை இருந்தால் கூட அதை வந்து அடக்கி வச்சுட்டு, நமக்கு பேசக்கூடிய சில உரிமைகள் இருந்தால் கூட அந்த இடத்துல எதையுமே பேசாமல், நம்ம பக்கத்தில் நியாயம் இருந்தால் கூட எதிர் பக்கத்தில் அநியாயம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்முடைய நியாயத்தை எடுத்து கூட சொல்லாமல், இப்படி சில இடங்களிலே நீங்கள் போகாவிட்டால் கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதங்களை உங்களால் சுதந்திரிக்கவே முடியாது. சமாதானத்தை உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏட்டிக்கு போட்டின்னு சொல்கிறாங்கல்ல, இதனால தான் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிறது. அப்படின்னா, நீ உன் பவரை காமி, நான் என் பவரை காமிக்கிறேன். நீ உனக்கு செலவு பண்ணு, நான் எனக்கு செலவு பண்ணுறேன். நீ ஒரு வக்கீலை வச்சுக்க, நான் எனக்கு ஒரு வக்கீலை வச்சுக்கிறேன். நீ எந்த தலைவர்கிட்ட போக முடியுமோ போ, நான் எனக்கு முடிஞ்சவங்களை பார்த்துக்கிறேன். முடிஞ்சவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த தலைவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும்னு வைங்களேன். ஆனால்
சில காரியங்கள் வந்து தலைவர்களால் நடக்காது, யாரால தான் நடக்கும்? கீழே அசிஸ்டண்டாக இருக்காங்க பாருங்களேன், லாஸ்ட்டில் இருக்காங்க பாருங்களேன், இந்த பெரிய பெரிய இந்த கம்பெனி முதலாளிகள் இருக்காங்க பாருங்களேன். ஒரு நாள் வந்து இந்த பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த டிரைவர், அந்த பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸ் வண்டியை ஓட்டுக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற அந்த டிரைவர் பிரதர் வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு வந்தார். அப்போ வந்து அவருடைய வேலையை குறித்து அவர் பேசினார். நல்ல வேலை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஃபோன் வந்து 2 ஃபோன் வச்சுருந்தார். ஒரு ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு, பாஸ்டர் இந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் இந்த ஃபோன் நம்பர் நான் எடுப்பேன், ஆனால் இன்னொரு ஃபோன் நம்பரை வந்து அவர் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம், ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, சில முதலாளிகள் வந்து டைரெக்டாக யார்கிட்ட பேச மாட்டாங்கன்னா ஆஃபீஸர்கிட்ட பேச மாட்டாங்க. யார்கிட்ட பேசுவாங்கன்னா இவர்கிட்ட தான் பேசுவாங்க. இவர் வந்து ஃபோன் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் கிளம்பிட்டாங்கன்னா அவங்க வந்து சார் வண்டியில் ஏறினோடனே எங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருங்க. அப்போது வண்டியில் அந்த ஆஃபீஸர் ஏறி சேரில் உட்கார்ந்த உடனே இவர் ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்க்கும்போது சுத்தமாக இருக்கணும், அவங்க வந்து பார்க்கும்போது ரெடியாக இருக்கணும், அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால் இப்போ வந்து ஆஃபீஸர் முக்கியமானவரோ இல்லையோ, யார் முக்கியமானவர்? நமக்கு என்னதான் ஆஃபீஸரை தெரிஞ்சிருந்தாலும் சில வழிகள், சில காரியங்கள் நமக்கு யார் வழியாக தான் நடக்கும் அப்படின்னா சொல்லுங்களேன். அந்த அசிஸ்டன்ட் அந்த கீழே இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க மூலமாக தான் அது நடந்துட்டு வரணும். சிலர் வந்து நிறைய பேர் இதில் மாட்டியிருக்கிறாங்க. சில அலுவலகங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஹை அத்தாரிட்டியை தெரிஞ்சிருக்கும். உடனே இந்த கீழே இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, சார் என்ன பண்ணணும், இந்த மாதிரி செலவாகும் அப்படின்னு. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ இப்படி இப்போ காசெல்லாம் கேட்டிருக்கிற, இதெல்லாம் நடக்காது, நான் பாரு இப்போ 10 நிமிஷத்தில் நீ வந்து மாற்றியா இல்லையான்னு பாரு அப்படின்னு. உடனே கரெக்டாக மேல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே அதிகாரம் போட்டுருவார். போய் உடனே போய் பண்ணி கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அது நடக்கும். ஆனால் அடுத்த டைம் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நம்ம பொழுதன்னைக்கும் யாரை கூட்டிகிட்டு இருக்க முடியாது? கேட்கல, பொழுதன்னைக்கு நம்ம ஆஃபீஸரை கூப்பிட்டுருக்க முடியாது. நம்ம யாரை தான் கூப்பிட்டுருக்கணும்னு சொன்னால் இங்கே கீழே நமக்கு, ஏன்னா ஆஃபீஸர் ஃபோன் பண்ணாலும் மரத்தில் ஏறி கட்டுறது யார் தான்? இப்போ உங்களுக்கு ஒரு இது எலக்ட்ரிஷியன் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். கம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த லைன்மேன் கூப்பிட்டு பேசுகிறீங்க, சார் இந்த மாதிரி கம்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து, சார் அப்போல்லாம் முடியாது சார், எனக்கு 10 வீடு இருக்குது, முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும். ஒரு நல்ல நம்ம அதிகாரத்தை காமிக்காமல் அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போகணுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், பிரதர் கொஞ்சம் பார்த்து செஞ்சுருங்க, ஒரு அவசரமாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க, குட்டி குழந்தைங்க, அந்த ஃபேன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லி அவங்கள என்ன பண்ணியிருக்கலாம், சரி கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு சொல்லலாம். அப்படியா, நீ என்ன இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிற, 10 வீடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவியா, எனக்கு யாரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஃபோன் அடிச்சிட்டோன்னு வைங்களேன். ஃபோன் அடித்தா அடுத்த 10 நிமிஷத்தில் இவர் வந்துடுவார், செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் செஞ்சு கொடுக்கும்போதே மனசில் என்ன நினைப்பான் தெரியுமா, டேய் நீ வந்து நான் சொன்னது கேட்கன உடனே யாருக்கு ஃபோன் பண்ணிட்ட, பெரிய ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டியா, கட்டுறது யாரு, ஈபியில் ஒயரை கொடுத்து கனெக்ஷன் கொடுக்கறது நான். இதுக்கு முன்னாடி டைரக்டாக லைனில் அடிக்கிறவங்க வேணும்னே ஃபீஸ் கேரியரில் தான் மாட்டுவாங்க. இந்த லைனை வந்து டைரக்டாக அடிச்சிட்டோன்னா எப்போ பவர் போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு அது ஃபீஸ் போகாது டைரக்டாக அந்த ஒயரை. ஆனால் இது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பத்தில் வந்து ஒரு ஃபியூஸ் கேரியர் வச்சு அந்த ஃபியூஸில் வந்து கனெக்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து லைனில் கொடுப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது இடி மின்னல் இந்த மாதிரி டைரெக்டாக வந்தால் பாதிப்பு வரக்கூடாது, வீட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணுறது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, வேலைக்கு ஈஸியாக பார்த்து அப்படியே அடிச்சு விட்டுறது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஃபீஸ் கம்பியில் உள்ள அந்த நூல் மாதிரி ஒன்று கட்டுவாங்க, ஒயர்லேருந்து எடுத்து ஒரு கம்பியை கட்டுவாங்க. அதை கொஞ்சம் ஹெவியாக கட்டிட்டீங்கன்னா ஓரளவு சின்ன சின்ன ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும்போது அது ஃபீஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் ரொம்ப லைட்டாக கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அயன் பாக்ஸில் டக்குன்னு அந்த ஷார்ட் பண்ணால் கூட அது வந்து அந்த ஃபீஸ் போயிடும். அந்த மாதிரி கட்டிட்டு போயிட்டாருன்னா திரும்ப 10 நாளில் திரும்ப ஃபீஸ் போயிடும். திரும்ப யாரை தான் கூப்பிடணும்? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு அதிகாரங்கள் இருந்தாலும், நமக்கு பேசக்கூடிய பொறுப்புகள் இருந்தாலும்,
நமக்கு என்ன இருந்தாலுமே சில இடங்களிலே எப்படி தான் கையாளணும் அப்படின்னு சொன்னால், பொறுமையாக, அன்பாக, பட்சமாக, நம்ம தாழ்ந்து போகிறது போல. நீங்கள் ரைஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. ஆனால் எப்போ நீங்கள் கோவப்பட ஆரம்பிச்சிங்களோ, நீங்கள் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிங்களோ, நீங்கள் உங்களை பவரை காமிக்க ஆரம்பிச்சிங்களோ, அந்த பவரை எப்பவுமே என்ன பண்ண முடியாது, எப்பவுமே காமிச்சிட முடியாது. சில நிமிடங்களில் சில இடங்களில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் எல்லா இடங்களிலையும் எப்பொழுதுமே நம்முடைய பவர், நம்முடைய அதிகாரங்கள் என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது. அதற்கு மாறாக என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நம்ம தாழ்ந்து அமைதியாய் சாஃப்டா அதை வன்முறை இல்லாமல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எதையுமே நான் எப்படி கையாண்டுடக்கூடாது அப்படின்னு சொன்னால், வன்முறையினால் நான் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஆண்டவரே, அதிகாரத்தில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஆண்டவரே. நீ எனக்கு கொடுத்திருந்தால் கூட அதை எந்த அளவிற்கு நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய அழகு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய கர்த்தர் வரங்களை கொடுத்திருந்தார், நிறைய பவர் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் எல்லா பவரையும் எல்லா இடத்துலையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணலை, அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஒருவேளை இப்போ பாருங்களேன், பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த வரம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்திருந்த வரத்தை எல்லாம் இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒன்று கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? கையில் இத்தனோண்டு வச்சுருப்பாங்கல்ல, இந்த அதுக்கு பேர் என்ன, இந்த மந்திரவாதம் பண்ணுறோம், அந்த கோல் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க கரெக்டாக? ஆமாம், மேஜிக் கோல். ஆமாம், நமக்கு ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி அந்த பவர் ஏதாவது கிடச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிப்போம் தெரியுமா? ஒரு கோல் பண்ணியிருப்போம். இவ்வளோ நேரத்தில் ஒரு கோலை பண்ணிட்டு போகிற பக்கம் எல்லாம் நம்ம அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். எந்திரா, ஓடுறா, பிசாசை ஓடுறா, இருக்காதடா, போகிற இடம்லாம் அதான் இயேசு அற்புதம் பண்ணினவராய் சுற்றி திரிந்தது மாதிரி நம்மளும் அப்படி. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள அவ்வளோ பவர் இருந்தும் அந்த பவரை எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பண்ணலை சொல்லுங்களேன். அவங்களுக்கு மற்றவர்களை கட்டக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு, அவங்க வாயை அடக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு, அவங்க வாயினாலே உச்சரித்ததெல்லாம் அப்படியே நடந்துருச்சு. அவ்வளவுதான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் நடந்துட்டான். பாருங்களா, அவ்வளோ பெரிய மிராக்கல் நடந்துச்சு. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது மொட்டை மாடியிலேருந்து விழுந்து போன அந்த வாலிபன் மேலே போய் படுத்த உடனே செத்த பையன் உயிரோட எழும்பிட்டான். அதே போல சூனியக்காரி ஒருத்தி கத்திட்டு இருக்கும்போது இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியை போன உடனே அந்த பொல்லாத ஆவி வெளியே போச்சு. இவ்வளவு பவரையும் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வைத்திருந்தோம், அந்த அதிகாரத்தையோ அந்த பவரையோ அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலையும் எந்த தனக்கு கஷ்டமான இடத்தில் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. சில இடங்களிலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக, ஊழியத்திற்காக அந்த இடத்துல ஆண்டவர் பிரியப்படுகிற இடத்துல மட்டும்தான் அந்த வல்லமையை கூட பயன்படுத்தினாங்களே தவிர மற்றது அதை குறித்து அவர்கள் தன்னுடைய கஷ்டத்திலையும் தங்களுடைய பாடுகளிலையும் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு ஞானத்தை ரொம்ப அழகா கற்றுக்கணும். நம்ம எப்பவுமே நம்முடைய பவர்னால எல்லாத்தையும், ஆண்டவரே எனக்கு வலிமை தாங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஆளுக தாங்க, இவனை ஒரு வழி பண்ணணும், இவளை ஒரு வழி பண்ணணும், எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ண முடியாதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வல்லமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னொருத்தரை பழி வாங்குவதற்காகவோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பெரியவர்கள் என்கிறதை நிரூபிப்பதற்காகவோ கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய நாமம் மகிமைப்படுமானால் அங்கே பயன்படுத்துகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க மறந்துடக்கூடாது, ஆண்டவரே எனக்கு எவ்வளவு வல்லமை வேணாலும் தாங்க, எனக்கு எவ்வளவு அதிகாரம் வேணாலும் தாங்க, ஆனா நான் ஒன்று செய்வேன், நான் அதை எப்பொழுதுமே தீய காரியத்திற்கு நான் பயன்படுத்த போவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி நம்ம சில நேரத்தில் பயன்படுத்தணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பொறாமைகளும் நம்மேல் விழும். இப்போ ஆண்டவர் ஊழியம் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா, சபையில் ஒரு வேலையை ஆண்டவர் தந்திருக்கிறாரா, அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதை நாம் ஒரு காலம் இருமாப்பா எண்ண முடியாது, இருமாப்பா ஆள முடியாது. அந்த அதிகாரம் கொடுத்ததுனால வர்ற ஒரு பிலீவரை பார்த்து, அங்கே உட்காருங்க பிரதர், அங்கே இருங்க பிரதர், இப்போதான் வெயிட் பண்ணுங்க பிரதர், என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள சத்தம் போட்டு நம்ம என்ன பண்ணிட முடியாது,
பேசிட முடியாது. அப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தோமானால் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எப்படி நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே, தாழ்மையினாலும் மன இலக்கத்தினாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நம்ம ரொம்ப அந்த மாதிரி தாழ்மையா பேசினா, நம்ம ரொம்ப குறைஞ்சது மாதிரி பேசினா நம்மளை ரொம்ப கீழ்ப்பறி ஒரு மாதிரி கீழ்த்தரமா நினைக்கிறாங்க. நமக்கு என்னமோ ஒன்றும் தெரியாது, நம்ம என்னமோ ஒன்றும் வழி இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சிருவாங்களே அப்படின்னு. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அப்படி உங்களை குறித்து நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நினைக்கலாம். ஆனா உண்மையா நீங்க யாரு அப்படின்னு ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும்போது உங்க மேல இருக்கிற மதிப்பு குறையாது, உங்க மேல இருக்கிற மதிப்பை இன்னும் அதிகமாக்குறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அப்படி அவங்க நினைச்சா கூட நினைச்சிட்டு போட்டோம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணும். நம்ம தாழ்மையா இருக்கிறதுனால, நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒருத்தர்கள் நம்மளை குறைவாய் நினைக்கிறார்கள் என்றால் அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். அதை குறித்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர் கர்த்தர். அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் நீங்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தீர்கள், கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிறதை நிச்சயமாய் கர்த்தர் காண்பிக்காமல் போகவே மாட்டார். ஸோ இந்த உபவாச ஜபத்தில் என்னை எல்லாரும் ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய பவரையும் என்னுடைய வாய் திறமைகளையும் நான் காண்பிக்காதபடி நீர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உறவுகளையும் சமாதானத்தோடு தக்க வைக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் தலையின் மேலே கர்த்தர் வைப்பீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு ஜபத்தை பண்ணிடலாம். ஆண்டவரே, கேளுங்க, ஏசப்பாட்ட முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே, அதிகாரத்தில் அல்ல, ஸ்தோத்திரம், வீம்புனால அல்ல, பிரச்சனையினால அல்ல, எனக்குரிய ஞானத்தினால அல்ல, எனக்குரிய பணத்தினால அல்ல, எல்லாவற்றையும் தாழ்மையினாலே பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, ஸ்தோத்திரம். அந்த முழு பலத்தோட கேளுங்க. தகப்பனே, அது எனக்கு தாங்க ராஜா. எந்த இடத்துலையும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காமிச்சு அந்த இடத்துல ஒரு அடக்குமுறையை கையாளணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்பவுமே வரக்கூடாது. எனக்கு எல்லா இடத்திலையும் தாழ்மையாயதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபையும் இரக்கத்தையும் நீர் எனக்கு கட்டளையிடுவீராக ராஜா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா வலிமைகளையும் எல்லா இடத்திலையும் பிரயோஜனப்படுத்த கூடாது. பக்கத்தில் இப்போ கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் எல்லா இடங்களிலையும் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆமேன். மரியாள் யாரை பெற்றெடுத்தாங்க? இயேசுவை பெற்றெடுத்தாங்க. இப்போ கானாவூர் என்கிற கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுகிட்ட போகிறத விட்டுட்டு இப்போ யார்கிட்ட வந்துட்டாங்க? கேட்கல, மரியாள்கிட்ட வந்துட்டாங்க. அம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பையன், கேட்கல, அது உங்கள் பையன் அம்மா, உங்கள் பையன் அற்புதம் செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு உடனே மரியாவுக்கு அந்த நேரத்தை மரியா என்ன நினச்சாங்களே தெரில. உடனே அவங்க அந்த கல்யாண வீட்டில் படுகிற கஷ்டத்தை கூட பார்த்துருப்பாங்க. பிள்ளை நல்ல நிலைமையில் இருந்து பிள்ளைகிட்ட யாராவது ஒருத்தர் உதவி கேட்டு உங்கள்கிட்ட உங்கள் பிள்ளை எனக்கு ஒரு உதவி செய்ய சொல்லுங்கம்மான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் உற்சாகமாட்டே பண்ணுறா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால இப்போது மரியாள் யார்கிட்ட போகிறாங்கன்னா, ஏசப்பாட்ட போய் இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டிருக்குது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னாருன்னா, எனக்கும் உனக்கும், கேட்கல, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அதனால் ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய யாரிடத்துலையாவது போய் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கணுன்றது கூட ஆண்டவர் அந்த இடத்துல விரும்பவே இல்லை. நீங்கள் வேதத்தில் சிம்சோனை வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் அவனுக்கு ஆண்டவர் பயங்கரமான வல்லமையை கத்த தந்திருந்தார், பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் கர்த்தர் கொடுத்திருந்த அந்த பவரை கர்த்தருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டியவர் தான் சிம்சோன். ஆனால் அவர் எங்கே பயன்படுத்தினார்னா, எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டார். தெளிலாளுடைய மடியில் படுத்து கிடந்துட்டு இப்போ சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேலே என்ன வருது? வல்லமை இறங்கி வருது. ரெண்டாவது விச பெலிஸ்தியர் இதே உண்மையில் வந்து விட்டார்கள், ரெண்டாவது டைம் வல்லமை வருது. ஆனால் மூணாவது டைம் என்ன வரல? கேட்கல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமை தேவையில்லாத காரியத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா
உங்கள் அதிகாரத்துக்கு பயன்படுத்திங்கன்னா 2 டைம் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா சொல்லுங்கள், 2 டைம் ஒர்க் அவுட் ஆகும், 3ஆவது டைம் பிச்சுக்கும். ஹலோ, 3ஆவது டைம் அது வந்து சரியாக வராது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கணவனை கைக்குள்ளே போடுவது எப்படி அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து இவரை எப்படி ஆக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்களாமா. ஒன்றுமே வழி இல்லை, எனக்கு பிசாசு பிடிச்சது மாதிரி நடித்தா இவர் சரியாவார்னு நினச்சி, உண்மையிலே நடந்த சம்பவம், நீங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டாங்க. வீட்டில் பேய் இறங்கி இருக்குது. உடனே இவர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே, யாரால வந்து, ஒன்னால தான், நீ தான் கொண்டு வந்து விட்ட அப்படின்னு தன்னுடைய கணவனை பார்த்து, உடனே இவர் அப்பா மாதிரி கேட்குறாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. போ, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ. என்ன சொல்லுது? யாரு? பிசாசு சொல்லியிருக்காது. உடனே அடிச்சு புரண்டு அங்கேருந்து காரை வச்சு இங்கே கூட்டிகிட்டு வராரு. இங்கே கூட்டிகிட்டு வந்து உடனே நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ணால் உடனே அந்த பிசாசு பேசுது, அவனை மனம் திரும்ப சொல்லு, அவனை மாற சொல்லு. உடனே இவர் கை கட்டிட்டு, நான் மாறுறேங்க ஐயா, நான் திருந்திடுறேன் ஐயா, நான் குடிப்பழக்கத்தை விட்டுறேன் ஐயா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. நான் உடனே மனசில் நினைக்கிறேன், சரி பிசாசு இப்படியும் வேலை செய்யுமா அப்படின்னு நினச்சி, சரி இந்த பிசாசை எப்படியாவது துரத்தணுமே இப்போ அப்படின்னு நினச்சி இங்கே கொஞ்சம் ஜாம் பண்ணிவிட்டு, சரி சிஸ்டர் கொஞ்சம் நேரம் தெளிஞ்ச உடனே கொஞ்சம் உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க. உடனே அந்த பிரதர்கிட்ட போய், ஏதாவது வாங்கி கொடுங்க பிரதர், சாப்பிடாம இருக்காங்க. ஆமாம் பாஸ்டர், நைட்லேருந்தே சாப்பிடலை அப்படி. சரி ஏதாவது வாங்கினோம், ஓடுறாரு, கடைக்கு போய் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு இவர் ஹோட்டலுக்கு போன அந்த நேரத்தில் அந்த புள்ள, பாஸ்டர் கொஞ்சம் தனியாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சரின்னு உள்ளே கூட்டிகிட்டு போனா, அது ஒன்றும் இல்லை, இவர் திருந்துவார்னு பார்த்தா திருந்தவே மாட்டேங்கிறாரு. வேறு எனக்கு வழியே தெரில, எனக்கு பிசாசெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன். சரி இப்படியாவது இவர் மனம் திரும்புவாரான்னு, இயேசுவே அம்மா, ஒன்ன மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்ததே இல்லைம்மா வாழ்க்கையில், என்னுடைய 20 வருஷம் ஊழியத்தில் ஒன்றை மறக்கவே மாட்டேம்மா நான் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போது நாட்கள் தாண்டிருச்சு. சரி அந்த டைம் வந்து அவர், சரி நான் இனி சர்ச்சுக்கு வரேன். ஏற்கனவே அந்த பையன் வந்து ஒரு ஊழியக்காரரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து ஊழியமெல்லாம் செய்த பையன் தான். பின்மாற்றத்தில் இருந்ததுனால வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இதை ஒன்று ஃபாலோ பண்ணிட்டான். அப்போ வந்து இவன் ஒரு 6 மந்த் 6 மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துட்டான். 6 மாதம் கரெக்டாக வர்றது எல்லாம் பண்ணுறது அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டான். அடுத்த டைம் 2ஆவது டைம் அவன் பின்மாற்றத்துக்கு போகிறானோ இல்லையோ இவங்களுக்கு பிசாசு பிடிச்சிடும். ஆனால் 3ஆவது டைம் அவங்களுக்கு பிசாசு பிடிக்கும் போது அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உனக்கு ஓயாமல் பிசாசு பிடிச்சிட்டே இருக்கும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து இன்றைக்கு வரைக்கும் ரட்சிப்புள்ள கொண்டு வரவே முடியல. அவங்களுடைய நாடகம், அவங்களுடைய அந்த இதனால எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை உங்களுக்கு ஜோவியலாக இருந்தாலுமே, நீ ஞாபகம் வந்ததுனால சொன்னேன், ஜோவியலாக இருந்தாலுமே நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சில ஐடியாக்களினால சிலதை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறோம். இல்லை, பவரை வந்து எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ வந்து நமக்கு எல்லா மிஷின்ஸும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருடைய வீட்டில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் மிக்சி இருக்கும். இந்த மிக்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் பின்னாடி ஒரு சுவிட்ச் ஒன்று ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரொம்ப வேகமாக உங்களுக்கு மிக்சியை ஓட்டணும்னு சொன்னால் அதை அழுத்திட்டு ஓட்டணும்னா அது கண்ணு பண்ண தெரியாமல் ஓடும். ஆனால் அதில் ஒன்று போட்டிருக்காங்க, இதை எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ண கூடாது, ரொம்ப எமர்ஜென்சி. அதே போல் ஒரு பைக் இருக்குன்னு வைங்களேன், பைக்கில் ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 வரைக்கும் இருக்கும், 200 வரைக்கும் இருக்கும். ஆனால் 200 வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 120 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் 200 வரைக்கும் இருந்தாலும் 120க்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக ரெட்டில் போட்டிருப்பாங்க, ரெட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ 80லே மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இதுக்கு மேலே போகாத, இதுக்கு மேலே நீ போடுறது உன்னுடைய ரிஸ்க் தான். அப்போது அந்த வண்டிக்கு 200 கிலோமீட்டருக்கு போகிற அளவுக்கு பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை நீங்கள் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னவா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது உங்களுக்கு டேஞ்சராக முடிஞ்சிடும். இது யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுதாருன்னு தெரியல. எந்த இடத்துல ஆனாலும் ஒன்று மட்டும் நீங்கள் எப்போ நினச்சிக்கோங்க, என்னுடைய பவர்னால என்னுடைய கணவனார, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிரச்சனையை நான் சரி செய்வேன் என்று முயற்சியே எடுக்க வேண்டாம். முடிந்த வரைக்கும் நம்ம தாழ்மையாய் அமைதியாய் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வோமே ஆனால் கடைசி வரைக்கும் அது நிலை நிற்கும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இதை தருவார். ஒருவரும் அதிலிருந்து உங்களை பிடுக்கி எடுக்க முடியாது. அந்த ஞானத்தை ஆண்டவர் நம் எல்லாருக்கும்
கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என்ன அப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அப்பா ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். ஆண்டவரே என்னுடைய வலிமையை, என்னுடைய பவரை நான் பயன்படுத்தி அப்பா இந்த காரியத்தை எல்லாம் அடையணும்னு நினைக்கிறது என்னை விட்டு தூரமாவதாக, என்னை விட்டு தூரமாவதாக. என்னுடைய அதிகாரத்தை நான் பிரயோகப்படுத்தி செய்ய வேண்டும் என்று நினைப்பது தூரமாவதாக. ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி அதை மேற்கொள்ளணும்னு சொல்றத கர்த்தர் தூரமாக்குவீராக. ஆனால் தாழ்மையினாலும் மன இலக்கத்தினாலும் கீழ்ப்படிதனாலும் ஒப்பு கொடுக்கிறதுனாலையும் அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை தந்தருளும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆமென். அது நீடிய வாழ்வாய் நிற்கும், அது அநேக நாட்களாய் நிற்கும். ஆமென். அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அது ஆரம்பம் கடினமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். தகப்பனே அந்த மகிமையை எங்கள் தலையின் மேல கர்த்தர் வைப்பீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபை எல்லாருக்கும் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்களோடு கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஆண்டவரே நான் வளரணும், நான் உயரணும், என்ன நீங்க நடத்தணும். ஆனால் எப்பொழுதுமே உம்முடைய அதிகாரத்தை நீர் பயன்படுத்தும். ஆனால் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஒரு நாளும் நான் பயன்படுத்தாதபடி நான் அதை அடக்கி வைத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லைங்களா? நம்முடைய வாகனத்துக்குள்ளே எமர்ஜென்சி கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வேகமாக போய் வண்டியை முட்டி கட்டு போட்டுற முடியாது. ஆமென். பாதுகாப்புக்கான ஆயுதங்கள், பாதுகாப்புக்கான பொருட்கள் நிறைய இடத்துல கொடுக்கப்படும். ஆனால் அந்த பொருட்களை எப்பொழுதும் யாரும் எங்கேயும் உபயோகிக்க முடியாது. அதற்கு பேரே என்ன அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி. ஆமென். நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும். ஃப்ளைட்டில் வந்து சைடில் பேசஞ்சர் இருக்கிற இடத்துல 2 டோர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டோரை வந்து கண்டிப்பாக நம்ம என்னக்கூடாது, அதில் கை வச்சாலே உங்களை இறக்கி விட்ருவாங்க, இல்லைன்னா கொண்டு போய் ஜெயிலில் தான் வைப்பாங்க. அதை வந்து திறக்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா. ஆனால் ஒவ்வொரு டைமும் ஃப்ளைட்டில் ஏறும்போது அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பணிவிடை செய்கிற அந்த பெண்கள் அந்த 2 பக்கத்தில் இருக்கிற டோர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் வந்து இந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்த டோரை எப்படி திறக்கணும், இந்த டோரில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அந்த 2 பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க இதுக்கு முன்னாடி 100 டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அதை சொல்லுவாங்க. எமர்ஜென்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக கேட்டை எப்படி திறக்கணும்னு சொல்லி கொடுக்குற உடனே இவங்க சும்மா என்ன பண்ணிட முடியாது. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க சார். நீங்கள் தானே சார் சொல்லி கொடுத்தீங்க கேட்டு எப்படி திறக்கணும்னு. நான் கேட்டேன், நான் கேட்கவே இல்லை. நீங்களாம் வந்து முன்னாடி நின்று இப்படி தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் திறந்து பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு மூளை வளர்ச்சி இல்லையான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, இல்லைன்னு ஜெயிலில் தான் கொண்டு விடுவாங்க. செய்ய முடியாது. அப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிற யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறான்னு தெரில. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்குறார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், பணங்களை ஆண்டவர் தருகிறார். ஆனால் இது எல்லாவற்றையும் என் தேவைக்காக ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைம் நான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர என்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடைய கர்த்தர் அனுமதிக்கிறது. புரிஞ்சிட்டிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? நம்புறீங்களா இல்லையா? இந்த பிள்ளைகளை வந்து முன்னாடி இருக்கிற அம்மா அப்பா வந்து போட்டு அடி 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 அடின்னு அடிப்பாங்க. என்ன தப்பு பண்ணாலும் அடிப்பாங்க, என்ன செஞ்சாலும் அடிப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த அடி அடி அடின்னு அடித்த பிள்ளைங்க எல்லாரும் எதிர்காலத்தில் வந்து எல்லா பிள்ளைங்களும் எங்கள் அம்மா அடித்ததுனால நான் ஒரு நல்லவன் ஆகிட்டேன்னா இருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த பிள்ளைகளுக்கு அடி என்ன பண்ணிடும் சொல்லுங்க? அடி பழகிரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோதான் அவங்கள அடித்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணாது? உரைக்காது, உரைக்காது. நம்ம அடித்து இப்போ அடிப்பா, இப்போ எவ்வளோ வேணாலும் அடி, கை நீட்டணுமா அடி, காலில் அடிக்கிறியா அடிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை அடிச்சுக்கோ, நான் தாங்கிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் அடக்குமுறையிலே ஆள கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறார் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க எல்லாருமே, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கிருபை அளிக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற எனிவே எந்த விஷயமானாலும் இருக்கலாம், எந்த விஷயமானாலும் இருக்கலாம்.
உங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பாருங்கள். மாமியாராக இருக்கீங்களா, இல்லை மருமகளாக இருக்கீங்களா? மருமகளை இப்போ வந்திருக்கிற பெண்ணை கணவனார் ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறன்றதுக்காக அந்த பொண்ணு அந்த கணவனிடத்தில் சொல்லி கொடுத்து உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பையனை வெறுக்க வைக்கவும், இது தான் மேலே கணவனார் அன்பாக இருக்கிறார்ன்றதுக்காக தன்னுடைய கணவனாரை கைக்குள்ளே போட்டுட்டு எடுக்கிற முயற்சி. இன்னொன்று, மாமியார் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கையில் இருக்கிறான்றதுக்காக தன்னுடைய பிள்ளையை அதிகாரத்தில் வச்சுட்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறதும் அதுவும் கண்டிப்பாக சரியானது. பெரிய பெரிய இடத்துக்கு போக வேண்டாம், சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம எப்பவுமே கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் மன தாழ்மையினால் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபையை கர்த்தர் தருவீராக, தருவீராக, என் பிள்ளைகளுக்கு தருவீராக, என் குடும்பத்திற்கு தருவீராக, என் சபை மக்களுக்கு தருவீராக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. ஆண்டவரே இப்பொழுது 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 அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாகப்பா. அவர்களுக்கு ஒரு ஞானம் இப்பொழுது வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதையும் அப்படி பெற்றுக்கொள்ளாதபடி மனத்தாழ்மையோடு பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிற கர்த்தர். ஆமேன். ரொம்ப அழகான ஒரு பாடல். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும் வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும் நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல வெளிச்சமாக்குவார். ரொம்ப அழகான பாடல். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கடந்த வாரத்தினுடைய செய்தியை கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் கூட பேசணும். ஆமாம், இந்த பாட்டை பாடிட்டு நம்ம அப்படியே வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கரங்களை தட்டி பாடி ஆமென். ஓ ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை மேல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், சொல்லுவோம். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், உன்னோடு நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். இப்ப சொல்லுவோம். ஹல்லேலூயா. மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும்,
வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். பகலை போல் வெளிச்சமாக்குவார். இப்ப கையமால ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya 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 எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 58வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போறோம். மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது 37ஆம் சங்கீதம் 1வது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 33 5வது வசனம், 33ஆம் சங்கீதம் 5வது வசனம், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன். அவர் நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன். அவர் அநீதியின் தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ளவருக்கு துணை செய்கிறவர் அல்ல. அவர் அநீதியாய் காரியங்கள் நடப்பிக்கிறவர்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சிவானந்த காலனி என்கிற அந்த இடத்துல ஒரு படித்த ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். ரொம்ப படித்த குடும்பம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஐயா வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர். பிள்ளைங்க எல்லாரும் அப்போ படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு 60 அந்த மாதிரி வயசு. அப்போவே MA BEd அந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பாளிகள். ஆனால் வந்து அம்மா நல்லா இல்லை, அப்பா நல்லா இல்லை. அவளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளும் 6 பேருடைய வாழ்க்கை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, உடம்பு சரியில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமான ஒரு குடும்பத்தை போல் அந்த குடும்பத்தை வந்து நான் சந்திக்கிறேன். அப்போ ஒன்றொன்னா பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பல 25 வருடங்களாக ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் கூட இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தொடரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்குது? உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு படித்ததற்கு பிற்பாடும் யாருமே நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த வயதான அந்த ஐயா இருந்து, பாஸ்டர், எனக்கு என்னமோ வந்து எங்கள் அம்மா அப்பாவுடைய சாபந்தான் என் தலையில் இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, நான் யாருக்குமே இது வரைக்கும் அதை திறந்து சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து, நாங்கள் வந்து ஒரு பெரிய பண்ணை வீட்டில் குடியிருந்தோம். எங்கள் அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். வீடு முழுக்க வந்து நெல் மூட்டை அடுக்கி வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து ஒரு தீ பற்றி பிடிச்சிருச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 பேர் வேலை செஞ்சாங்க. 5 பேரும் எங்களுடைய ஊர்லேயே அந்த கீழ் சாதி மேல் சாதி அப்படின்லாம் இருந்துச்சு. அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து செருப்பு கூட எங்கள் வீட்டில் வந்து தூரத்தில் கலட்டி போட்டுட்டு தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அவங்க அண்டர் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் மேலே இருந்தோம். தீ பிடிச்ச உடனே நாங்கள் எல்லாருமே வெளியில், எங்கள் அப்பா வந்து என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்து விட்டாரு. ஆனால் அவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு எங்கள் அப்பா எந்த முயற்சியுமே எடுக்கலை. 5 பேர் வரும்போது எங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த வாசலுடைய நிலைக்கதவை எங்கள் அப்பா தட்டி விட்டாரு. அந்த நிலக்கதவு போய் விழுந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அந்த 5 பேருமே அந்த இடத்துல வந்து கருகி அப்படியே சாம்பலாகி செத்து போயிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. அந்த நாட்களில் வந்து எங்கள் தாத்தா எல்லாம் இருந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி கேமரா, அந்த மாதிரி போலீஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுவும் அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரப்பட்ட ஜனங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அவ்வளோதான், ஆக்சிடென்ட் ஆச்சு, நாங்கள் தப்பிச்சோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணி அதில் எல்லாத்தையுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டோம். ஒருவேளை அந்த சாபமாக கூட இருக்கலாமா அப்படின்றது மாதிரி அவர் எனக்கு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அது தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனாலும் நம்ம வந்து முன்னோர்களுடைய பாவத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
ஏன்னா வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஜெபிக்கும் போது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், அதே போல ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ சந்ததி சந்ததியாக நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறார் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் நான் நியாயத்தை கேட்பேன், நியாயத்தை விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால இருக்கலாம். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய தகப்பன் தாயாருக்கு, உங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்ச அக்கிரமத்திற்காக நீங்க கத்திரத்துல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நேற்றைய தினத்திலே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாதுன்னா, நியாயக்கேடு என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்துடவே கூடாது. நீங்கள் அநியாயம் உள்ள மனிதர்களாக இருந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகம் எப்படி இருந்திருக்குன்னா, தங்களுடைய சுயத்திற்காக, தங்களுடைய லாபத்திற்காக, தாங்கள் நல்லா வாழணுன்றதற்காக அநியாயம் செய்கிறதற்கு ஜனங்கள் வந்து தயங்கவே இல்லை. இன்னைக்கு அநியாயம் செய்கிற ஜனங்கள் உலகத்தில் ரொம்ப பெருகிட்டாங்க. நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்கின காசை கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் அநியாயம். நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரிடத்திலேயாவது பணத்தை நீங்கள் வாங்கி இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து நீங்கள் அந்த பணத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவங்க வந்து எனக்கு இந்த பணம் நீங்கள் தர வேண்டாம், மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு கடவுள் நிறைய ஆசீர்வச்சிருக்கிறாரு, பரவாயில்லன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு, நீங்கள் பணத்தை வாங்கி எல்லாம் பண்ணிட்டு, அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருந்தால் இது ரொம்ப அநியாயம். இந்த அநியாயத்தை ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. கடந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இலங்கை எதுக்கையா திடீர்னு நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க? இல்லை, இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து அவர் ஓடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார், இங்கே ஆண்டவர் பெருக பண்ணினார். ஆனால் இலங்கையில் இருக்கும்போது ஒரு வயசான ஒரு அம்மாவுடைய பணத்தை அவர் வந்து திருடி இருக்கிறார். அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த உண்டியல் பணத்தை திருடி அந்த பணத்தில் தான் அவர் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. ஆனால் அது இங்கே வந்து படாத பாடுபட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைகளையும் சந்தித்து ஒவ்வொரு பிள்ளையினுடைய கையிலையும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னார். 1 லட்சம் ரூபா பணத்தை நான் கொடுக்க போறேன் பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய பணத்தை நான் திருடிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, இல்ல நான் வந்து மன்னிப்பு, கர்த்தர் என்ன மன்னிச்சிட்டாரு. அந்த அம்மா உயிரோடு இருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்பேன். ஆனால் என் மேலே ஒரு நியாயக்கேடு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகளை பார்த்து நான் வந்து அந்த ஆளுக்கு 1 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வந்தது 200 ரூபா 300 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு அதனுடைய வட்டி கிட்டி எல்லாம் போட்டு பார்த்து அப்படி வந்தால் அப்படி வந்துடும், நான் கொடுத்துட்றேன், அதுக்காக தான் நான் போகிறேன்னு சொன்னார். ஆச்சரியமாய் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்கள் பேரில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நியாயக்கேடு இருக்கவே கூடாது. அவங்க அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணட்டும், எதிராக இருக்கிற இடத்துல நியாயக்கேடு இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய உலகத்தில் இருக்கிற சில அரசியல்வாதிகள், இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சில பெரிய மனிதர்கள் வந்து இவ்வளவு அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர்களுக்கு அவங்க பொசிஷன்ல அநியாயக்காரர்களாக இருக்காங்க. நமக்கு சின்ன காரியத்தில் அநியாயமா இருந்தாலும் அதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நீங்க ஏதாவது அநியாயம் உங்களுக்குள்ளே இருக்குதா நீங்க செக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னா, அவங்க வந்து கேட்கறதுக்கு திராணி இல்லாதவர்களா இருக்கிறதுனால, இல்லைன்னா உங்களுடைய அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த வீக்னஸை பயன்படுத்தி, மற்றவர்களுடைய பலவீனத்தை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நியாயக்கேடு செய்கிறவர்களாய் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஒன்று ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற எனக்கு எந்த மனுஷனிடத்துலையும் எனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா நியாயக்கேடுன்ற ஒன்று என்னிடத்துல இருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், அந்த வசனங்களை நீங்கள் வாசிங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ,
சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். இவங்க ரொம்ப பாவத்தில் உச்சகட்டமாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால், ஏலி அந்த 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 பலிபீடத்திலே அந்த இடத்துல ஒரு லீடர்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொன்னால் எல்லாரும் கேட்கணும். இவருடைய பிள்ளைகள் அப்படின்னும் போது எல்லாருக்குமே மதிப்பு இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த ஆசாரியர்களை அந்த பிள்ளைங்க ஒரு பொருட்டாவே எடுக்கலை. அந்த பிள்ளைங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய தகப்பனார் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறத பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இறைச்சியை வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. ஸோ அங்கே வருகிற அந்த ஸ்திரீகளோடு தப்பாக நடக்கும்போது அவங்கள கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பா வயசானவர், வேணாப்பா செய்யாதீங்கப்பா, இது நல்லதில்லைப்பா, நீ கிழவன், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, உனக்கு என்ன தெரியும்? அந்த ஐயாவுடைய கண்ணு தெரியாத ஏலியினுடைய வார்த்தையை அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஜனங்களை குறித்து பயம் இல்லை, ஆண்டவரை குறித்து பயம் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து பயம் இல்லை. தன்னுடைய மனமோன போக்கில் இந்த 2 பிள்ளைகளும் ரொம்ப நியாயக்கேடு செய்தார்கள். தன்னுடைய தகப்பனார் எச்சரிக்கிறார், இப்படி வேணாம், இது ரொம்ப அநியாயம், நீங்க இதை செய்யாதீங்க, உங்களுடைய வல்லமை இப்படி காண்பிக்காதீங்க. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் பொறுத்து பார்த்தார். அநியாயம் செய்கிற அந்த 2 பேரும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள், செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எவ்வளவு அநியாயம் வேணாலும் பண்ணட்டும், உங்களுக்கு விரோதமாய் பண்ணுகிற ஜனங்கள் பாஸ்டர் பெரிய அநியாயம் பண்ணிட்டான், என்ன ரொம்ப அநியாயக்காரன் பாருங்க, என்ன செய்யாத ஒண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டான், மாட்டி விட்டுட்டான், இப்படி ஒருவேளை மற்றவர்களாக நீங்கள் ரொம்ப அநியாயத்தை சுமந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் இனி பாதிக்கப்படாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாக்கிற கர்த்தர். அநியாயம் செய்கிற மனிதர்கள் உங்களை நிறைய அநியாயம் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்ன அநியாயம் வேண்டுமென்றாலும் செய்யலாம், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நான் என் மனசை அறிஞ்சு யாருக்கும் நியாயக்கேடுன்ற ஒன்றை செய்ய மாட்டேன்னு நீங்க துணிகரமா நீங்க நின்னுட்டீங்கன்னா, நான் நம்புறேன் உங்க பட்சத்தில் கர்த்தர் இருப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உன்னுடைய கைகள் கரை இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவர். கவனிங்க, ஒரு ராஜாவா ஆண்டவர் ஒருத்தனை ஏற்படுத்தினாருன்னா கண்டிப்பா அந்த ராஜாவுடைய கையினால நிறைய பேர் கண்டிப்பா இறந்து போவார்கள். யுத்தம் நடக்கும்போது ராஜா முன்னாடி நிற்கணும். இப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அவனை சிநேகிதனை போல கர்த்தர் வைத்திருந்தார். சின்ன வயசுலயே தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய நெருக்கம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ஆண்டவரத்துல சொல்றான், நான் நல்ல மச்சு பாவன வீட்டில் குடியிருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய பெட்டி இப்படி இருக்குதுல்ல, அதனால அந்த பெட்டிக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு முன் என்னுடைய படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுறதில்லை அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுக்கிறான். உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் தாவீதுக்கு எத்தனையோ கொடுத்தாரு, ஆனா எது கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய். ஏன் நீ கட்ட மாட்டாய்? ஏன் நீ கட்ட மாட்ட? உனக்கு வயசாச்சா? உனக்கு ஒன்றும் இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய கை என்ன பண்ணி இருக்குது? உன்னுடைய கை வெறும் ரத்தம் சிந்தினது மட்டும் நினைக்காதீங்க, அவனுடைய கை குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. யாருடைய ரத்தத்தை சிந்திச்சு? அவனுடைய தாவீதுனுடைய வாழ்க்கையிலேயே அவன் யுத்த வீரனா இருக்கும்போது அவனுடைய யுத்தத்தினால நிறைய பேர் மடிஞ்சிட்டாங்க, அதல்ல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீது நீ நியாயமுள்ளவன் தான், நீ என்னுடைய பிள்ளை தான், நீ ஜெபிக்கிறவன் தான், நான் தான் உன்னை ராஜாவா ஏற்படுத்தினேன். ஆனா பர்ஸ்தேபாள் என்கிற ஒரு மனுஷி மேல நீ வச்ச இச்சையினால ஒரே ஒரு நல்ல மனுஷனை உன்னுடைய கையினாலேயே நீ கொன்றாய். யார? உரியா என்கிற நல்ல ஒரு போர் சேவகன். ஆமேன். ஒரு ராஜா
ஒரு பெண்ணினுடைய அழகுல மயங்குறார் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. உலகத்திலே இருக்கிற பெண்கள் அந்த நாட்களிலே ராஜாக்களை திருமணம் பண்ணுவதற்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு இதுக்கு முன்னாடி 1000 கல்யாணம் பண்ணினாலும் 1001வது கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராஜாவை திருமணம் பண்ணி ராஜா மூலமாய் ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா அந்த குழந்தை அந்த ஊரில் யாரு? அவன் ராஜகுமாரன், அவன் ராஜகுமாரத்தி, அவனுக்கு ராஜ மேன்மை, அவனுக்கு ராஜாவினுடைய ஆகாரம், அவனுடைய ராஜாவினுடைய சொத்துல பங்கு. அப்போ ராஜாவுக்கு வாழ்க்கைப்படுவதற்கு நிறைய பெண்கள் ஆசையா இருப்பார்கள். ராஜாக்கள் தங்களுக்கென்று ராணியை செலக்ட் பண்ணும்போது ஒருத்த மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதான் கன்னி மடத்துக்கு வர வச்சு அவங்கள நிறைய 6 மாதம் காவல் காத்து அதுல ஒரு பெண்ணை தனக்காய் கொள்ளுவார்கள். ஆனா இந்த தாவீது இந்த பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணை பார்த்த உடனே ரொம்ப மயங்கி விழுகிறாள். அவங்க எவ்வளவு அழகா இருந்தாங்க நமக்கு தெரியல, ஆனா வேதம் அப்படி சொல்லுது. அவ்வளவுதான், தன்னுடைய இருதயத்தை அவர் பறி கொடுக்கிறாரு. ஆனா அதே மனைவியை திருமணம் பண்ணின அந்த உரியா யுத்தத்துல இருக்கும்போது அவனை கொஞ்சம் அனுப்பி விடுப்பா. அப்ப யுத்தத்திலிருந்து வருகிறவன் நேரம் எங்க போல தெரியுமா? வீட்டுக்கு போல. எங்க வந்துட்டான்? ராஜா அரண்மனைக்கு வந்துட்டான். ராஜா அரண்மனைக்கு வந்தவன ராஜா கேட்கிறாரு, ஏன்பா நீ வீட்டுக்கு போகாம இங்க எதுக்குப்பா வந்திருக்கிற? நீ வீட்டுக்கு போ, நீ சந்தோஷமா இரு, உன்னுடைய மனைவியினிடத்துல நீ சந்தோஷமா இரு, உன்னை அதுக்கு தான் லீவுக்கு நான் வர சொல்லியிருக்கிறேன், உனக்கு லீவு சாங்ஷன், நீ யுத்தத்துல நின்று கஷ்டப்பட வேண்டாம். யுத்தம் என்கிறது மரணமோ ஜீவனோ சாவோ தெரியாது. தன்னுடைய மனைவி இருக்காங்க, தனக்கு குடும்பம் இருக்குது. இது யாருக்கு கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? நிறைய பேர் யுத்தத்திற்கு போகாம எனக்கு கால் சரியில்லை, கை சரியில்லை, யுத்தத்திற்கு போகக்கூடாது என்கிறதற்காகவே காலையும் கையையும் வெட்டினவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, யுத்தத்துக்கு போனா நம்ம செத்துருவோம், இங்க இருந்தா காலில்லாமாவது வாழலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இல்ல, நான் அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் எப்படி என் வீட்டில் போய் சந்தோஷமா இருப்பேன்? வேண்டாம், நான் போக மாட்டேன். உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நிறைய குடிக்க கொடுக்குறான். சரி, குடிச்சு இவன் போதையிலையாவது தன்னுடைய வீட்டுக்கு போவான்னு பார்த்தா, இந்த உரியா தன்னுடைய ராஜா மேல, தன்னுடைய ஜனத்தின் மேல அவன் வச்சிருந்த பிரியத்தினால் தன்னுடைய வீட்டுக்கே போகல. ராஜா இப்ப தெரிஞ்சுட்டார். சரி, இவனை கொல்ல முடியாது போல தெரியுது, இல்லைன்னா இவன் நம்முடைய பிரச்சனையை இவன் தீர்க்க மாட்டான் போல தெரியுது, இவனை கொன்னாதான் சரியாகும்னு சொல்லி அதான் அவனுடைய கையிலேயே அவனை அழிக்கிற, அவனை கொல்லுகிற லெட்டரை எழுதி கொடுத்து விட்டு, நீ கொண்டு போய் யோவாட்ட கொடு இந்த லெட்டரை. அந்த லெட்டரை தன்னை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிற ஒரு லெட்டரை பேத மாதிரி ஒன்றும் தெரியாத ஒரு பையனா கொண்டு போய் கொடுக்குறான். எப்படி இருந்திருக்கும்? யோவாப் அந்த லெட்டரை படித்து பார்த்த உடனே யோவாப் என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏண்டா, உனக்கெல்லாம் அறிவு என்னதான் இருக்காடா? உன் கையில் கொடுத்துருக்க லெட்டர் என்ன தெரியுமாடா? உன்னை கொல்றதுக்காக அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரா? அந்த லெட்டரை எழுதி கொடுத்த உடனே இதுவரைக்கும் பின்னாடி யுத்தத்தில் நின்ன அந்த உரியாவை இப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு? நீ முன்னாடி போய் நில்லுப்பா, நீ முன்னாடி போய் நில்லு. ஆனா இவன் பேத மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா, எப்பவுமே யுத்தம் நடக்கும்போது முன்னாடி நிற்கிற ஒரு 2 லைன்ல இருக்கிறவங்களுக்கு மரணம் நிச்சயம். அவர்கள் ஜீவனோடு வருகிறது என்கிறது அது அபூர்வமானது. அந்த முன்னாடி லைன்ல நிக்க விட மாட்டாங்க. அதுவும் ரொம்ப ஞானம் உள்ள, யுத்தத்தில் ரொம்ப பராக்கிரமசாலிகளை தான் முன்னாடி நிறுத்துவாங்க. இவனுக்கு அந்த அளவுக்கு நியாயமான மனுஷனை தவிர பெரிய யுத்த அளவுக்கு அவனுக்கு ஞானமும் இல்லை. ஆனா பேதையா இவன் நின்னா செத்து போயிடுவான், இவன் நின்னா எதிரியினுடைய பட்டை இவன் மேல விழும், இவனுக்கு தடுக்கவே தெரியாது அப்படின்னு யோவாவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ராஜா எழுதி கூட அந்த லெட்டர் காரணமாக, நீ போய் முன்னாடி நில்லுப்பா. என்னையா, என்னை எப்பவுமே முன்னாடி நிற்க வைக்க மாட்டீங்க, நான் நின்னா சொதப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியும், இல்லை நீ போய் முன்னாடி நில்லு. முன்னாடி நின்ன உடனே எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க இவன் செத்துருவான். அதே போல யுத்தம் மும்முரமாய் நடந்துட்டு இருக்கும்போது எதிரிங்க குத்துறதுல இந்த உரியா அந்த இடத்துலயே செத்து போயிடலாம். உடனே ராஜாவுக்கு ஒரு நியூஸ் போகுது, இந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு, யுத்தத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், அவங்க நம்மள ஆட்களில் கொஞ்சம் பேரை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே ராஜாவுக்குடைய பயங்கரமான கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன யோவா பண்ணிட்டு இருக்கிற? அவ்வளோ பெரிய சின்ன நாடு, அந்த நாடோட யுத்தம் பண்ணி தோத்துட்டோன்னு சொல்ற, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்ற, இதில் என்ன இருக்குது? போய் அடிச்சுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, உம்முடைய வேலைக்காரனாகிய உரியாவும் செத்தான். இந்த செத்து போயிட்டான்ற செய்தியை கேட்ட உடனே தாவீதுக்கு மனசுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. அப்படியா, செத்துட்டானா? சரி சரி சரி, யுத்தத்தில் அதெல்லாம் நடக்கிறதா, சரி பரவாயில்ல, பார்த்து அதை முடிச்சுட்டு வாங்க. அப்போ
ஆண்டவரோட நடக்கிறவனா இருந்தாலும் இவன் அதிகாரத்திலே இருந்ததுனால, இவன் ராஜாவா இருந்ததுனால இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய நியாயக்கேடு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிஞ்சிட்டு வந்துட்டாங்க, உரியாவை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ முறைப்படி அந்த பிள்ளைய தனக்கு மனைவியாக்கி கொண்டான். தாவீதுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா இப்போ அந்த தாவீது அவளை திருமணம் பண்ணதுக்கு பிற்பாடு அவ வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகுது. இப்போ அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தை அப்படியே சிக்காயி வியாதியா படுத்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உணர்வே இல்லாத அந்த ராஜாவை அவனுக்கு எதுவுமே பெரிய தப்பாவும் தெரியல, நியாயக்கடாவும் தெரியல. அப்பதான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை வீட்டுக்கு அனுப்புறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான், ஒரு பெரிய ஏழை இருந்தான், 2 பேரும் ஒரே தெருவில் தான் குடியிருந்தாங்க. பணக்கார கோடீஸ்வரனுடைய வீட்டில் ஒரு சொந்தக்காரன் விருந்துக்காக வந்தான். அந்த பணக்காரனுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த பணக்காரன் அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளிலே ஒரு ஆட்டை எடுத்து அடித்து தன்னுடைய சொந்தக்காரனுக்கு விருந்து பண்ணாமல் ஏழையினுடைய, அதுவும் அதில் சொல்லும்போது நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்கலாம், ஏழையினுடைய மடியில் எங்கேயாமா உரியாவுக்கு தன்னுடைய மனைவியின் மேலே பாசம் இல்லாமல்லாம் இல்லை, தன்னுடைய மனைவியை பார்க்க போகாததுக்கு ஒரே காரணம் நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம், எல்லாரும் யுத்தத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு காரணமே தவிர தன்னுடைய மனைவி எங்கே வளர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மடியிலே ஆசையாய். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், அவனுக்கு ஒன்று தான்ப்பா இருந்துச்சு, அவனுடைய ஆறுதலே அதுதான்ப்பா, அவனுடைய எதிர்காலமே அதுதான்ப்பா. ஆனால் இந்த பெரிய பணக்காரன் தன்னிடத்துல இருக்கிற ஒரு ஆட்டை அவன் எடுக்காம அந்த ஏழையினுடைய மடியிலிருந்து வளர்க்கப்பட்ட அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து சமைத்து வந்திருந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு என்ன பண்ண முடியல? எவன் அந்த அநியாயக்காரன், இவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிற மனுஷன் சாகணும், அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. உடனே தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்பெல்லாம் பண்ட இதெல்லாம் பார்க்கறது இல்லை, எடுத்த உடனே நீதாயா அந்த மனுஷன், நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா, நீ என்ன செஞ்ச தெரியுமா? ஐயோ, உடனே தாவீதுக்கு ஒரு பெரிய உணர்வு வருது. அதனாலதான் 51வது சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாகி உறைந்த மலையினும் வெண்மையாவேன் அப்படின்னு அந்த சங்கீதத்தை அப்படியே எழுதிட்டே வராரு. கர்த்தர் இந்த காரணத்திற்காக தான், தாவீதே என் மேல நீ அன்பா இருக்கிற, என்னை நீ நேசிக்கிற, என்னுடைய ஆலயத்தை நீ கட்டணும்னு நினைக்கிற, ஆனா உன்னுடைய கை குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இருக்குது. நீ ஒரு காரியத்துல நீ என்ன பண்ணிட்டேன்னா, நியாயக்கேடாய் நீ நடந்ததுனால உனக்கு பிறந்த இந்த பிள்ளை செத்துரும், நீ என்னுடைய ஆலயத்தையும் கட்ட முடியாது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ யாருக்காக ஆண்டவர் சொல்றான்னு தெரியல, நீங்க எப்பேற்பட்டவர்களாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், உங்க மேல எப்பவுமே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க சத்தமா, நீங்க அநியாயன்ற ஒன்று நமக்கு கண்டிப்பாக, அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட உறவு நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட எதுவுமே நமக்கு வேண்டாம். அநியாயத்தினால வருகிற எதுவுமே நமக்கு வேண்டாம். சிலருடைய கண்ணீர் உடனே கர்த்தர் சமூகத்தில் போயிடும், விதவையினுடைய கண்ணீர் உடனே கர்த்தர் சமூகத்தில் போயிடும். சில கஷ்டப்பட்ட மனுஷங்களுடைய கண்ணீர் அப்படியே தேவ சமூகத்தில் போய் நிற்கும். இன்னைக்கு ஏழைகள் என்று சிலர் நினைச்சு ஏழைகள் இருக்கிற இடத்த அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அடிச்சு புடுங்குறவங்க நிறைய பேர். நான் சொல்றேன், அடிச்சு புடுங்கி என்ன பண்ண போறாங்க? எத்தனை வருஷம் வாழ போறாங்க? எத்தனை வருஷம் இருக்க போறாங்க? கிடையவே கிடையாது. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, அதனாலே நானும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா, நீதியாய் வாழ. ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சு, பிள்ளை மூளை வளர்ச்சி குறைவான பிள்ளை தன்னுடைய கணவனாருக்கு விரோதமாய் தப்பான வழியிலே போய் கண்டுபிடிக்கப்பட்டு கணவனார் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுகிறார். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய தன்னுடைய கணவனார் கையிலே கொடுத்துட்டு தனக்கு பிடிச்ச அந்த பையனை கூப்பிட்டுட்டு அவ்வளோதான், அவங்களுக்கு கண்ணு காணாத இடத்துக்கு போயாச்சு. அவ்வளோதான், இந்த குழந்தைய வச்சுட்டு இந்த குழந்தைய எப்படி வளர்த்துறது? திரும்ப இன்னொரு கல்யாணமும் அவரால் பண்ணிக்க முடியாது, குழந்தையும் வளர்த்த முடியல.
ஏன்னா அம்மா அப்பா வயசானவங்க, அப்படியே அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் ஒரு பெண்ணினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய இருதய குமுறல், அப்படியே அழுறான். மனசார சொல்கிறான் பாஸ்டர், கண்ணீரோடு சொல்கிறான் பாஸ்டர், அவள் எங்கிருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டான் பாஸ்டர். கண்டிப்பாக அவள் அவளுக்கு நல்ல மரணமே இருக்காது பாஸ்டர். அவள் நல்லா மறிக்க மாட்டா. பாருங்க, அவளை ஏசபேலுடைய சரீரத்தை, அவளுடைய ரத்தத்தை நாய் நக்குனது மாதிரி ஒரு நாள் நக்கலைன்னா பாருங்க, அப்படியே குமுறி குமுறி அவன் சாபமிடுறான். குமுறி. ஏன்னா அவனுடைய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். தன்னை ஏமாத்தினது கூட அவன் சகிச்சிட்டான், தன்னை விட்டு போனது கூட பரவாயில்ல. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய என் தலை மேல கொடுத்துட்டு இந்த குழந்தைய நான் எப்படி வளர்த்துறது, என்ன பண்றது? அவ ஜாலி ஆயிட்டா, அவ சந்தோஷமாயிட்டா, அவ செட்டில் ஆயிட்டா, அவ போயிட்டா, நான் என்ன பண்றது? அப்போ இப்படிப்பட்ட அநியாயத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு நாள் திட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு நாள் அவன் சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அவன் அந்த மனுஷன் சண்டை போட்டான், அந்த மனுஷன் திட்டுனா அப்படின்றதுக்காக முழு நியாயக்கேடாய் வாழ்வது கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகானது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் பேசுகிறார், என்மேல் எந்த நியாயக்கேடும் இல்லாதபடி என்னை காத்து கொள்ளும் கர்த்தாவே. ஆமேன் சொல்லுங்க. அம்மா மேலே உங்களுக்கு நியாயக்கேடு இருக்கக்கூடாது. நீங்கள் செஞ்சதே தப்பு, நீங்கள் பண்ணதே தவறு. இவ்வளோ ஒன்று சொல்லுங்க, மிஸ்டேக் பண்ணிட்டு ஆனால் அதற்கு மேலேயும் துணிகரம் பாராட்டுகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. அதான் அம்னோன் தன்னுடைய சொந்த தங்கச்சி ஆகிய தாமாரை அவளுடைய அனுமதி இல்லாமல் வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைய பிடிச்சி, அந்த பிள்ளை சொல்லுது, வேணாப்பா, வேணாண்ணே, நீ ஒன்று பண்ணு, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்னுடைய நம்ம அப்பாட்ட பேசு, என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லவே இல்லை, நீ சகோதரனா இருந்தா கூட உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு அம்னோனை பார்த்து அந்த புள்ள சொல்லுது. நான் அப்பாட்ட பேசுவோம். ஆனா இவன் தான் பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடுச்சே, ஃப்ரெண்டு வந்து தான் உள்ளதையும் எல்லாத்தையுமே பயங்கரமா சொல்லி கொடுத்தானே, இவனுடைய ஆசை இச்சையை நிறைவேற்றணும் என்பதற்காக அந்த பிள்ளையினுடைய ஃபியூச்சர், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எதை குறிச்சும் அவன் கவலைப்படலை. அவனுக்கு தன்னுடைய ஆசையை இச்சையை நிறைவேற்றணும், தன்னுடைய சரீர ஆசையை நிறைவேற்றணும், அது மட்டும்தானே தவிர வேற ஒன்னையுமே யோசிக்கல. அவ்வளவுதான். அப்படி அந்த தப்பை பண்ணி முடிச்ச உடனே அந்த பிள்ளைய பார்த்து சொல்றான், வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்துறான். வீட்டை விட்டு வெளியே போ. உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ ஏற்கனவே எனக்கு செஞ்சதே பெரிய அநியாயம், என்னுடைய அனுமதி இல்லாம என்னை வலுக்கட்டாயமா நீ என் மேல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட. ஆனா ஏற்கனவே நீ பண்ணினது அநியாயமா இருக்கும்னா இப்ப பண்ணினது இது பெரிய அநியாயம்ப்பா, இது பெரிய அநியாயம்ப்பா, நீ என்ன விட்ட. இப்போ என்ன சொல்றான் தெரியுமா, நீ வீட்டை விட்டு போறியா இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா. இந்த பொண்ணு அப்படியே அழுது கொண்டே இருக்கும்போது, இந்த பாரு உன்னுடைய அழுகைக்கெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன மாதிரி ஒரு அநியாயக்காரன் பாருங்க. நம்மனா சும்மா இருப்போமா? கடந்த நாட்கள் அந்த செய்திகளில் எல்லாம் குழந்தைகளை எல்லாம் கற்பழிக்கிற அந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு ஆதங்கம் வருது. எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்போ அந்த புள்ள அப்படி அழுதுட்டே இருக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா வாப்பா, இந்த புள்ளைய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. சொந்த தங்கச்சிய அவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணிட்டு அந்த பிள்ளையினுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். இவளால் தாங்கிக்கவே முடியல. தலை மேல புழுதியை போட்டிட்டு அப்படியே அனாதையை போல அந்த பொண்ணுக்கு திருப்பி திருமணமே ஆகலை. அப்பதான் அவனுடைய சகோதரன் பார்க்கிறான், அப்சலோம் என்னாச்சு, ஏன் இப்படி போற? இந்த அம்னோன் சின்ன வயசா இருந்தாலும் அநியாயம் செஞ்சதுனால அவன் அடியாட்களை வச்சு ஒரு துஷ்டன் சாகிறது போல அடிச்சே அவனை கொண்டுட்டாங்க பாருங்களேன். அடின்னு அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த சாவு எதுக்கு வந்து தெரியுமா? சில அநியாயத்தை ஆண்டவர் பார்த்துட்டு எப்படி இருக்க மாட்டாரு சொல்லுங்க? சும்மா இருக்க மாட்டாரு. இந்த பொம்பளை மோகம் ஆண்பிள்ளை மோகத்தினால இந்த குடும்பத்தை விட்டு ஏமாற்றி, கணவனை ஏமாற்றி, மனைவியை ஏமாற்றி, பிள்ளையை ஏமாற்றி இந்த மாதிரி போகிறவருடைய நிலைமைகள் எல்லாம் பெரிய கேள்விக்குறி. உங்கள் மேலே அநியாயம் இருக்கக்கூடாது சிஸ்டர், அநியாயம் இருக்கக்கூடாது பிரதர். உடைய கண்களுக்கு முன்பாக நடந்ததை சொல்கிறேன், மறக்கவே முடியாத சாட்சி. கல்யாணம் விடிஞ்சா மேரேஜ், ப்ளவுஸ் தைக்க கொடுக்க போயிருக்காங்க. அந்த ப்ளவுஸை தைக்க கொடுக்குற ப்ளவுஸை வாங்கிட்டு வர்றதுக்கு அப்பாட்ட சொல்லிட்டு, நான் போய் இந்த துணி வாங்கிட்டு வரேன், சட்ட துணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு
வீட்டை விட்டு வெளியே போகுது அந்த புள்ள. போகிற வழியில் காலேஜில் தான் கூட படித்த பையன் தான் நேசித்த காதலனை வழியில் சந்திக்கிறாங்க. விடிஞ்சா கல்யாணம். இந்த பையன் அதுக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த நடு ரோட்டில் விட்டுட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறான். எப்படி நீ போய் எப்படி சந்தோஷமாக இருப்ப, நம்ம போயிடலாம், நம்ம பண்ணிடலாம், அவ்வளோதான். ஒன்றுமே சொல்லாமல் சட்டை வாங்க போன பொண்ணு அடுத்த நாள் கல்யாணம். எல்லாமே பெரிய சாமியானா போட்டாச்சு, ட்ரம் செட்டுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, துணி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, எல்லாருக்குமே கல்யாண கார்டு கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி, எவ்ரிதிங் எல்லாமே ரெடி. விடிஞ்சா கல்யாணம், சந்தோஷமான வீடு. ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லலை, அப்பாட்ட சொல்லலை, எந்த நாலேஜுமே இல்லை. பார்த்தா சட்ட துணி வாங்க போன பொண்ணை காணோம். எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடுன்னு தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, இல்ல உன் பொண்ணு யாரையாவது ஒருத்தரோட ஓடி போயிருக்கும் அப்படின்றாங்க. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க, எங்க பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைவே இல்லை சார், அப்படியெல்லாம் போகவே மாட்டா அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாள். இப்போ எப்படி அவ போயிடுவா, என்ன பண்றது? அவ்வளோதான். பொண்ணு 1 மணி நேரம் வரல, 2 மணி நேரம் வரல, 5 மணி நேரம் வரல, நைட்டு 12 மணி ஆகுது. 2 மணிக்கு அந்த தகப்பனாருக்கு பிபி ரொம்ப அதிகமாகி மூளையில் இருக்கிற அந்த நரம்பு வெடிச்சு ஸ்ட்ரோக்கு வந்து கை காலை இழுத்துருச்சு, படுத்துட்டார். அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அம்மா இங்கே செவத்தில் அடிச்சு அழுறாங்க. அண்ணா அவமானம். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, சாரிப்பா எங்கே போனான்னு தெரிலப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்கு அவனுக்கு அங்கேயும் மொத்த பணமும் எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு 5 வருஷம் தாண்டி தன்னுடைய மகள் வந்து அந்த பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பாவும் அதுக்கடையில் அவரும் செத்து போயிட்டார். முடிஞ்சிருச்சு, திருமணம் பண்ணியாச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு 10th +2 +1 படிக்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரர் இந்த பிள்ளையினிடத்தில் அன்பாய் பேசி 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 அதே போல தன் தகப்பனுக்கு என்ன துரோகத்தை செய்தாலோ அதே துரோகத்தை போல சொல்லாம எதையுமே பண்ணாம அந்த பொண்ணு வந்து தன் தகப்பனையும் தாயையும் ஏமாத்திட்டு அந்த மனுஷனோட அவமான நிந்த ஒன்றும் சொல்லலை. நான் பண்ணின தீங்கு, என் மேலே அக்கிரமம் இருக்குது, என் கையில் அநியாயம் இருக்குது, நான் பொல்லாதவன், என்கிட்ட பொல்லாதது இருக்குது, அதனால தான் இப்படிப்பட்ட தண்டனை. அப்போது சில நேரத்தில் வந்து ஆண்டவர் நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்த்தால் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா நிலை நிற்கவே முடியாது. அதனால் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்தது போதும், என் கையிலே நியாயக்கேடே வேண்டாம். என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி மன்னிச்சிருங்க, என் மேல இருக்கிற நியாயக்கேடுகளை மன்னிச்சிருங்க, என்னுடைய மாம்சத்தினால நான் செய்த நியாயக்கேடுகளை மன்னிச்சிருங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே என் மேல் இருக்கிற நியாயக்கேடுகள் மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமேஜின். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய நியாயக்கேடு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நான் மண்ணான மனுஷன் ஆண்டவரே, என்னால ஏதாவது ஆகுமா? உங்க பிள்ளையா நான் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், என் மேல இருக்கிற நியாயக்கேடுகள் மன்னிக்கப்படுவதாக, என் கையில இருக்கிற கரைகள் கழுவப்படுவதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கைகளிலே இருக்கிற கரைகள் இப்பொழுது கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான்
வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. கைகளை உயர்த்தி தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே இயேசுவே. கைய மேல உயர்த்தி தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. சொல்லுவோம் பாவியின் மீது நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்ம நல்லா இருப்பதற்காக, நம்ம நல்லா சாப்பிட்றதுக்காக, ஒரு காலத்திலும் நம்ம சுயநலத்திற்காக நியாயக்கேடு என்கிற ஒன்று நம்முடைய கையிலே இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகம் நியாயக்கேடுனால நிரம்பி இருக்கிறது. தான் வாழ்வதற்காக இன்னொருத்தரை அழிக்கிறதுல நிறைய பேர் அதை குறித்து கவலையே படுறதில்ல, அதை குறித்து ஒரு விஷயம் கேர் எடுக்கிறதில்ல. இன்னைக்கு இருக்குதா நியாயம் நீதி நேர்மைன்னு பேசிட்டே இருந்தேன்னா பேசிட்டே இருக்கலாம்ப்பா. நியாயம் நீதி நேர்மைன்னெல்லாம் பேசாத, அதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாய்ப்பே இல்லை. ஏன் நீதியாக இருக்கிறவன் எல்லாம் நல்லா இருந்துறானா? நேர்மையாக இருந்தவன் எல்லாம் நல்லா இருக்கிறானா? நேர்மை நீதி இல்லாமல் இருக்கிறவன் தான் நல்லா இருக்கான் இன்னைக்கு அப்படின்னு ஒருவேளை உலகம் வேணா பழமொழியை சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னால், அவர் நீதி உள்ள, அவர் நியாயத்தை அவர் விரும்புகிற தேவன், அவர் அநீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அநீதிக்கு கர்த்தர் ஒரு நாள் பழிக்கு பழி தீர்க்கிறவராக இருப்பார். அநீதிக்காரர்கள் கண்டிப்பாக கர்த்தர் சும்மா விடப்போவதே இல்லை. அதனால் என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, யாருக்காவது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறாரா? நீங்கள் யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தனக்கு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தால் கூட தவறாமல் இருக்கிறான். ஆமென். எப்பவுமே உங்கள் மனசாட்சி சொல்லணும், என் மேலே ஒரு நியாயக்கேடுன்ற ஒன்று என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இது ஒரு பொருத்தனையாக நீங்கள் எடுங்க, பொருத்தனையாக எடுங்க. யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் என்ன வேணாலும் செய்யட்டும், எனக்கு கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் அடுத்தது. எனக்கு அந்த அதிகாரம் இருந்தால் கூட என் மேலே எந்த நியாயக்கேடும், சொல்லுங்களேன் எல்லாரும், சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாரும், என் மேலே எந்த, அவங்க அநியாயம் பண்ணுறதுல எப்படி வேணாலும் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
அந்த நியாயக்கேடு செய்கிறவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க அறுப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம சுயநலத்திற்காக, நம்ம வாழ்ந்திருப்பதற்காக எந்த அநியாயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ரூபா கூட நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு அடி நிலம் நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு கிருபையை தருவார். நீங்கள் வருகையில் இல்லைன்னா மரணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்கள் ஆத்மா எப்படி சொல்லுன்னா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை அப்படின்ற நியாயம் உங்களுக்கு இருந்தாலே அதுவே மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தர் நல்ல மனசாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் யாவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னா, மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு செய்யும்போது மனசாட்சி உறுத்தும், இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனசாட்சி ஒன்றுமே சொல்லாது, அந்த மனசாட்சி மழுங்கிரும். ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க எல்லாரும் கண்டிப்பாய் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆமே, எங்கேயாவது யாரிடத்துலையாவது வாங்கியிருக்கிறீங்களா? அது இப்போது நீங்கள் பணம் கடன் வாங்கிட்டீங்க, ஜாமீன் கையெழுத்து இன்னொருத்தர் போட்டார், உங்களை கடன்காரங்க வந்து கேட்பாங்களா? ஜாமீன் அவங்கள கடன்காரங்களை கேட்பாங்களா? ஜாமீன் கொடுத்தவங்க. இப்போது ஜாமீன் கொடுத்தவங்க உங்களை நம்பி தானே கொடுத்துருக்குறாங்க, உங்களை நம்பி தானே கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் நல்லவங்கன்றதானே கொடுத்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை அவங்க சம்பாரித்து கட்டிகிட்டே இருந்தால், நான் சொல்கிறேன், அவன் மாதம் கட்டும்போது கண்ணீரோடு கட்டுனாங்கன்னா அந்த சாபம்லாம் யார் தலை மேலே வரும்னு நினைக்கிறீங்க? யார் தலை மேலே வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம தலை மேலேயும் நம்ம சந்ததி தலை மேலேயும் தான் வரும். அது எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்காமல் இருப்பார்? எப்படி ஆண்டவர் விட்டு வைப்பார்? கர்த்தர் ஒரு நாள் விட்டு வைக்கிறவர் அல்ல. கர்த்தர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் காயம்பட்டவர்களையும் ஏழைகள் மேலே கர்த்தருடைய கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்காக கர்த்தர் நிறைய பழி வாங்குவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, கேட்குறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உடனே எழும்பி நிற்பார், ஆண்டவர் உடனே நியாயம் தீர்ப்பார். அதனால் ஆண்டவரை, என் கை சுத்தமான கைகளோடு உங்களை நான் ஆராதிக்கும். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்சால் ஒருவேளை மனசாட்சியில் அப்படி எதை குறிச்சாவது சொன்னால் தயவு செய்து நீங்கள் அதற்காக மன்னிப்பு அவங்களிடத்துல கேட்க முடியுமானால் மன்னிப்பு கேளுங்க. தயவாக என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி செஞ்சது தவறு. நீங்கள் அவ்வளவு செஞ்சும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க, உங்களால் ஒருத்தர் நல்லா இல்லை, உங்களால் ஒருத்தருடைய குடும்பம் நஷ்டப்பட்டது, ஒருத்தரால் உங்களால் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு, ஒருத்தரை உங்களால் நிறைய சண்டை உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய கணக்கை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்பார். ஆமேன். ஸோ நான் என் கைகளை சுத்தமாய் வைப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் இந்த ஜெபத்தை ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய முன்னோர்கள் செய்த அநியாயத்தை ஆண்டவர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் இருங்க, எல்லாரும் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு தான் எல்லாரும் போகணும். ஆமேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் மேலே எந்த அநியாயம், ஒருவேளை வேலை செய்தவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணுறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, கவனிங்க, அவங்க கை கழுவும் போது அவங்களுக்கு என்ன இருக்கணுமா? சொல்லுங்க. அவங்க கை கழுவும் போது அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல கூட ஆண்டவர் நியாயமா சொல்றாரு. அதே போல நீங்க ஒருத்தருக்கு வேலை செய்றீங்களா, மனசாட்சியோட செய்யணும், மனசாட்சியோட செய்யணும். 1000 ரூபாய் ஒருத்தரத்துல வாங்கணும்னா அந்த 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு நன்மை வேணும். தீமையா அந்த பணம் நமக்கு வேண்டாம், நன்மையா அந்த பணம் தான் நமக்கு வேணும். அதுல ரொம்ப இரக்கம் பாராட்டணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, இறங்குகிறவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு போவதும் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நீங்க நல்லா சம்பாதிங்க, தப்புன்னு நான் சொல்லலை. கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கட்டும்.
ஆனால் இன்னொருத்தரை வஞ்சிச்சு இன்னொருத்தரை ஏமாற்றி கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்து நம்ம செய்யவே கூடாது. அதனால உங்களால் யாருமே காயம் கூட படக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. உங்கள் வார்த்தை காயப்படும்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்கள காயப்படுத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது ஒரு நியாயக்கேடு இல்லை, அது ஒரு நியாயக்கேடு. அந்த இடத்துல சிலர் தான், பழைய ஆட்கள் தான் நிறைய சொல்லுவோம், வாழைப்பழத்தில் ஊசி எடுத்துகிற மாதிரி ஏற்றிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி? என்ன அப்படி? அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம மனசார எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நமக்கு தீமை செய்தவர்கள் கூட நல்லா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமாமா? ஆமென். சார், நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும், என்னிடத்துல இருக்கிற அக்கிரமங்கள் நீங்கி என்ன பாவமற என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்கள் ஏதாவது என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாய் இருக்குமானால் இப்பொழுது தயவாய் அதை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க அப்பாடத்துல. சத்தத்தை உயர்த்தி, அறியாம ஆண்டவரே, தெரியாம ஆண்டவரே, ஆண்டவரே, அறியாத காலங்களை நீர் காணாதவர் போல இருக்கிறீர், நீர் காணாதவர் போல இருக்கிறீர், நீர் காணாதவர் போல இருக்கிறீர். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே, கேளுங்க. கர்த்தர் நிறைய பேரிடத்துல பேசி இருக்கிறார், ஆண்டவர் நிறைய பேரிடத்துல பேசி இருக்கிறார். ஹalleluya. அவங்களுடைய உத்தியோகத்துல இருந்துட்டு அவங்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களையே துன்மார்க்கமா பேசுகிறத கர்த்தர் விரும்பல, கர்த்தர் விரும்பல. கர்த்தர் அநியாயத்திற்கு துணை போகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன் இயேசுவே, நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தை சேர்த்து கொள்வீரா. சொல்லுவோம் எல்லாரும். மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் நேசிக்கல. சத்தமா, மாதாளை போல் உம்மை நேசிக்கல. எஸ்தரை போல, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன்.
பிரசனத்தில் வந்து நிற்கியே. சொல்லுவோம், நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் ஏற்றுக்கொள்வீரா. நானாகவே பிரசனத்தில் வந்து நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, சேர்த்துக்கொள்வீரா. ஆமென். நம்ம துரோகம் பண்ணுகிறத கர்த்தர் ஒரு நாளும் விரும்புறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்து அவர் கொடுத்த எல்லா சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு யூதாஸ் காரியோத்து முதல்ல வந்து அந்த டீமில் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து, இவனை எடுக்காதீங்க ஆண்டவரே, மோசமான ஆள், இவன் அவன் வேலையை காமிச்சிருவான், எத்தனையோ பேர் சொன்ன போதிலும் கூட எல்லாரையும் இது பண்ணி ஆண்டவர் அழகாக எடுத்து கர்த்தர் எச்சரிக்கிறார். எப்பா, என்னை காட்டி கொடுக்குறவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் எதையுமே அவன் கேட்டுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அதை குறித்து அவன் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அவனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டு கொண்டு செத்தான். வேதத்தில் வந்து இவருடைய இரத்தப்பழி எனக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து கையை கழுவிடுவான். நீ என்னமோ பண்ணிக்கணும். அவன் நினைச்சிருந்தா, இல்லப்பா நீ அப்படியெல்லாம் நான் வந்து ஒன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்க பாட்டுக்கு ஒரு குற்றத்தை சொல்லுவீங்க, நிறுவீங்க அவர் என்ன குற்றம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைச்சிருந்தா அவரை என்ன பண்ணிருக்கலாம், தப்பிக்க வைக்கிருக்கலாம். ஏன்னா அவன் பயப்படுறான். யாருக்கு பயப்படுறான்னா, இயேசுக்கு சப்போர்ட் பண்ணா தனக்கு பதவி போயிடும். இயேசுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த இடத்துல அவனால இருக்க முடியாது. இப்ப பதவியா இயேசுவா அப்படின்னு வந்து அவனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இயேசு இல்லை, பதவி தான் எனக்கு முக்கியம். அதனால இது உங்க பாடுன்னு சொல்லிட்டு கையை கழுவி தப்பிச்சது மாதிரி அப்படின்னு நான் சிக்கவும் இல்லை மாட்டமும் இல்லை. உள்ளுக்குள்ள நியாயக்கேடு இருக்குது, அநியாயம் செஞ்சுட்டான், ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே காத்துட்டான். ஆனா வேதம் அந்த வல்லுநர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பைத்தியக்காரனை போல கை கழுவியே செத்து போயிட்டான். அப்போ ஆண்டவர் வந்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ, சத்தமா சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர். ஒருவேளை தெரியாத காலத்துல நீங்க பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு அந்த ஞானம் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த அறிவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா பரவாயில்ல, சரி, இனியாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மேல எந்த அநியாயமும் கண்டிப்பா வராதபடி என்னை கிருபையாய் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் மேல் கிருபை பாராட்டுகிற தேவன் நல்லவர். சும்மா இருந்த பையனை பணக்காரன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி, அவன் கல்யாணம் பண்ணின உடனே அவனுடைய பணத்தை எல்லாம் பார்த்த உடனே, இல்லை நீ இவனை விட்டுட்டு பணத்தை வாங்கணும்னு நினச்சிட்டு இப்போ கேஸ் போட்டு, என்ன அடிக்கிறான் உதைக்கிறான், அம்மா அப்பா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு கேஸ் போட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி, எனக்கு 1 கோடி ரூபாய் செட்டில் பண்ணு, 1 கோடி ரூபாய் செட்டில் பண்ணு, நான் அவனை விட்டு போயிடுறேன். இந்தியாவில் இருக்கிற நிறைய சட்டங்கள் வந்து சில நேரங்களில் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய சட்டங்கள், அது ஆண்களா பெண்களா அப்படி நான் வேறு பிரிக்கலை. சட்டம் தனக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தா தான் நான் வந்து கொடுப்பேன், இல்லைன்னா நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணி, உன் தான் காசு இருக்குல்ல கொடுக்க வேண்டியதானே. இல்லை, அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு நோய்க்கு அந்த காசு பத்துமா? வர வேண்டிய ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்? சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறத பார்த்து நம்ம நியாயக்கேடு செஞ்சாலும் கர்த்தர் அமைதியாக இருப்பார்னு நினைக்காதீங்க. என் தேவன் நீதி உள்ள ஆண்டவரே, என் கையிலே அக்கிரமம் ஒன்றும் இல்லை, என் கை சுத்தமான கைகளோடு உங்களிடத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஒருவேளை தவறே பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இரக்க குணமாவது இருக்கணும், ஒரு தாழ்மையாவது இருக்கணும். சரி ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு, அந்த இது கூட இல்லாம இருந்தா எப்படி? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்றி அப்பா.